ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். எங்களுடைய ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தது தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இத்தனை நாளிலும் ஆண்டவரே எங்களை அருமையாக பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ மகத்துவம் உள்ள தேவன், நீ பரிசுத்தம் உள்ள தேவன், ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வீட்டிருக்கிற தேவனை ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே உண்மை ஆராதிக்கிறோம். 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உன்னதமான தேவனை ஆராதிக்கிறோம். எங்களை எல்லாவற்றிலும் பாதுகாக்கிற யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஓ இழந்தவர் சிறந்தவர், மகிமையில் சிறந்தவராக இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்போம். உன்னதமான தேவனை நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போம். அதிகாலை தோறும் உடைய கிருபைகளால் எங்களை நடத்துகிறவரே, உடைய புதிய கிருபைகளால் எங்களை வழிநடத்துகிற தெய்வமே மையப்பா உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வமே, எங்களை பெயரிட்டு அழைத்த தெய்வமே, உலகத்தை நான் ஜெயிப்பதற்கு உதவி செய்கிற தெய்வமே ஓ உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரை உண்மை ஆராதிக்கிறோம். ஓ தாவீதிலும் சில பெரியவரே உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஒரு நாளையில் கிருபைகளால் நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியும் கன மகிமைக்கும் பாத்திரரே நீ ஒருவரே ஆண்டவரை உண்மை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் மேன்மைக்கு தகப்பனாக இருக்கிறவரே ஓ அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், ஓ பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கிருபை
உபதமாய் காத்தது உம்முடைய கிருபை அல்லவா? உம்முடைய கிருபை எங்களுக்கு தினந்தோறும் புதிதாய் இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய தெய்வம் ஆண்டவர், எவ்வளவு உன்னதமான தேவன். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. சத்தத்தை வைத்து சொல்லுவார், அநேக தெய்வங்கள் இருந்தாலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உன்னதத்தில் வீற்றிருக்கிற உண்மையான தெய்வம், பரிசுத்தமான தெய்வம், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீ சகலத்தையும் செய்து முடிப்பவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வமாய் இருக்கிறீர். உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நீ பெரியவர், உயர்ந்தவமாய் இருக்கிறார். தாவீதிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர். உங்கள் விசுவாசத்தை உயர்த்துகிற தெய்வம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி கைகள் உயர்த்தி சொல்லுமா, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் உயர்த்தி ஆராதிப்போமா? எஸ் டாடி, நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீரே பரிசுத்தமான தேவன் ஆண்டவர். உம்மை உயர்த்துகிறோம். எஸ் ஹல்லேலூயா. உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர்
தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, பாடலை நான் பாடி ஒளிவிடு தெய்வ சமயத்தில் யாரும் நெருங்கி இருக்கக்கூடாது என்பதற்காக சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். மனுஷரோடு நெருங்குவதை விட இந்த காலவில் கர்த்தரோடு நெருங்கும் ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களோடு கூட நெருங்குகிற சூழ்நிலைகள் மாறினது. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நெருங்குகிற ஒரு நேரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு மனவேதனைகளை போல இருக்கிறது, மனதிலே காயங்கள் வருகிறது. ஆனால் கர்த்தர் இந்த காலங்களில் நமக்கு நல்லவராக இருப்பார். அங்கே தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. ஓ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் உணர்ந்து நாம் பாடி சரியாம் 7:20 ஆராதனை என்று சொல்றேன். மற்ற அறிவிப்புகளை ஆராதனை என்னை நடத்துகிற தேவன், இதுவரைக்கும் எங்களை நடத்தியிருக்கிறேன். ஓ, எங்களை நடத்துகிற தெய்வம், என்னை நடத்துகிற தேவன் அன்பின் தெய்வமே, எங்களை நடத்துகிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே சோதரன் 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 சோதரன்
பிதாவே, எங்கள் சர்வவல்லமை இரட்சகரே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த 6ஆம் தேதி காலை இந்த முதல் ஆராதனை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வம், பயங்கரமான இந்த வைரஸுடைய காலத்திலே எங்களை அன்பாய் நடத்தினீர், எங்களை அன்பாய் பாதுகாத்தீர். எங்களுக்கு நீ சுகமும் பலனும் நீ தந்தி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக ஒவ்வொருவரும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணினீர். சங்கீதக்காரர் சொல்வது போல சுகமாய் தங்க பண்ணினவர் நீர்தான் ஆண்டவர். எத்தனையோ பேர் பலவீனமாய் தன்னுடைய இல்லங்களிலே இருக்கும்போது எங்களுக்கு நீ தந்த தெய்வீக சுகத்தை நாங்கள் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். இந்த காலவெளியிலும் இந்த ஆராதனைக்குள்ளே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களுடைய ஜனத்தோடு நீ பேசுவீராக. உங்களுடைய நல்ல சமூகம் விடுதலை இருக்கும்படியாக நாங்கள் செல்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவன் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்குள் வந்திருக்கிற மேலையும் கீழையும் 3 இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பின் ஜபத்தை கர்த்தர் நிறைவேற்றின ஒரு நல்ல நாள். இதை நாம் ஞானமான முறையிலே நாம் செயல்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளை அநேகர் எதிர்பார்த்து வந்தார்கள். ஆனாலும் ஒரு குறை, எல்லாரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் இந்த இடைவெளியோடு ஆராதிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. 4 ஆராதனைகளிலும் அநேகர் பதிவு செய்திருக்கிறார்கள். 4வது ஆராதனை 75 பேர் இருக்கிறாங்க. எங்கே உட்காரப்படும் தெரியல. ஏன்னா மற்ற இந்த காலையில் இந்த 3 ஆராதனையில் போக மற்ற 75 பேர் இப்போவே 4 பேர் அனுப்பி விட்டேன். பதிவில் நீங்கள் 12 மணி ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடக்கணும். அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் அநேகர் இந்த காரியத்திலே ரொம்ப மனதிலே ஒரு வேதனை இருக்கும். ஆண்டவர் சீக்கிரத்தில் அதை நமக்கு மாற்றி தருவார் என்று விசுவாசத்தோடு இருங்க. பல சபைகள் இன்றைக்கும் ஆன்லைனில் தான் இருக்கிறது. பெரிய பெரிய சபைகள் எல்லாம் அவசரப்பட வேண்டாம் என்ற நிலையிலே அண்ணாநகர் சபை, திருச்சியில் ஒரு சபை, அவங்க அங்கே மட்டும் 125 பேர் தான் திருச்சி சபைக்கு போயது போனவங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய ஏரியா, ஒரு 3000 பேர் உட்கார்ற அந்த சபையில் 125 பேர் தான் உட்கார்ந்து சொல்லிட்டு போனாமா அவர்கள். நீங்கள் நம்மளை யோசிச்சு பாருங்க. ஏன் அதை சொல்லுன்னா, சில விசுவாசிகள் அதை இன்னும் புரிஞ்சிக்கல. காலையில் ஒரு அம்மா வந்தாங்க, மாஸ்க் கட்டாமல். இப்போ நாங்கள் இந்த மாஸ்க் கட்டணும்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு பழக்கம் இல்லைன்றாங்க. பழக்கம் இல்லைன்னா பழகிக்கணும் இல்லையா? பழக்கம் இல்லைன்னா நினைச்சிடலாம். எல்லோரும் பழகிட்டா வந்து பார்த்து பழகும் போது மாஸ்க் கட்டி யாராவது பழந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாத உண்மை விட்டால் எங்களெல்லாம் கொண்டு போய் ஜீன்ஸில் வைக்க வேண்டிய வந்துடும். நான் சொன்னேன், இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் மாஸ்க் கட்டி தான் வரணும். 1. 2வது, நீங்கள் பதிவு பண்ணலை. நீங்கள் வந்து முடிஞ்சால் 12 மணிக்கு மாஸ்க் கட்டி வாங்க. பழக்கம் இல்லைன்றது வீட்டில் வச்சுங்க. சில காரியங்கள் எனக்கு மட்டும் பழக்கமா, எனக்கு என்ன விருப்பமா, யாருக்கும் இல்லை அப்படின்னு வந்தால் நம்மகிட்ட அதை கேட்பாங்க. அதுதான் ஆக சின்ன சின்ன விஷயத்தை கூட விசுவாசிகள் சில நேரங்களிலே விளங்கிக் கொள்ளாமல் போகிறார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனை ஒழுங்குகள் அத்தனையும் அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டதை
வழியிலே உங்களை நடத்துகிறார். பாஸ்டருடைய எண்ணம் அல்ல, பாஸ்டருடைய சட்டம் அல்ல. இது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏன் உங்கள்கிட்ட இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மற்றவங்ககிட்ட யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்தேன், என்னை பாஸ்டர் விரட்டி விட்டார். அந்த வார்த்தை தான் பயங்கரமான வார்த்தை. ஏன் அனுப்புனது தான், ஆனால் சொல்கிற வார்த்தை என்னது? விரட்டி விட்டார், துரத்தி விட்டார், இன்னும் கொஞ்சம் மீதுனா அடிச்சுட்டான்னு. அவங்களுக்கு நீங்கள் இந்த பதில் சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்லாத வார்த்தையை சொன்ன ஆளுகள் தான் எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படிலாம் இருக்கிறாங்க. என்ன பாஸ்டர் முதலாளர் இதை சொன்னாங்க, ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் வலியுறுத்த வேண்டாம். வராத ஆட்கள் இருக்கிறாங்க, வந்து அனுப்பப்பட்ட ஆட்கள். ஒரு அம்மா வயசானவங்க வந்தாங்க, சொன்னேம்மா நான் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு இறக்கம் இருக்குது, நான் இறங்காத ஆள் அல்ல. அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு நேற்று கூட ஒரு ஊழியக்காரர் வந்து பேசும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இன்றைக்கி அந்த சபையை போட்டு சீல் வச்சுட்டாங்க. ஊரடங்கு நேரத்தில் சபையை திறந்து ஆறாவது நடத்தி கர்த்தருடைய பந்தியை கொண்டு வருகிறார். சபைக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் யூடியூப்பில் எடுத்து யூடியூப்பில் போட்டார். இது அரசாங்கம் பார்த்து உடனே அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து, நீங்கள் எப்படி ஊரடங்கு நேரத்தில் சபையை திறந்தீங்க, அதுவும் பந்தி நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சர்ச்சு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் எந்த விசுவாசி போய் கவர்மெண்ட்டில் பேச முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் நடத்துகிற நாங்கள் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது. இந்த காரியம் முடிகிற வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக சபை போதகர்கள் ரொம்ப சில போதகர்கள்லாம் ரொம்ப ஞானமாக நல்ல நமக்கு ஆராதனைக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்ம கூடி வருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அநேக ஆராதனைகள் ஆன்லைனில் தான் இருக்கிறது. ஆகவே உங்களை அப்படி நடத்த நான் விரும்பலை. அதனால் உங்களை இந்த காலங்களிலே வரவேற்றிருக்கிறேன். நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதிலே நேரம் போட தெரிகிறது. நீங்கள் போகும்போது தனித்தனியாக சொல்லுங்கள். காணிக்கை பாட்டு பாட மாட்டோம், இரண்டாவது காணிக்கை எடுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் காணிக்கை போட வேண்டும். காணிக்கை எடுக்கக்கூடாது இல்லையா? உங்கள்கிட்ட காணிக்கை வாங்கவும் கூடாது, காணிக்கை எடுக்கவும் கூடாது. ஆனால் காணிக்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை பெட்டியில் போட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் தான் சொன்ன காணிக்கை பாட்டு பாடலையா அப்படிங்கிற பக்கத்துக்கு எதுக்கு வேறு சும்மா அது எதுக்கு பாடணும்? அதனால் நீங்கள் ஆராய்ச்சி முடிந்த பின்பு வேலைக்கு இருக்கிற காணிக்கை பெட்டியில் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படியாக என்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. சிறு பிள்ளைகள் 10 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் அனுமதிக்கப்படுவதில்லை, வயதானவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதெல்லாம் இந்த மாதம் வரைக்கும் தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான். அடுத்த மாதம் கொஞ்சம் ஆண்டு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இதை அரசாங்கம் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம செய்யணும்னு பார்த்து கற்று சுத்தமானால் அக்டோபர் மாதத்தில் இன்னும் அதிகமான காரியங்கள் நாம் செய்வதற்கு அவர்கள் வழிகள் கற்றுக்கு மகிமையுண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வெளியிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எல்லாரும் உங்களுடைய வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத பகுதியை வாசித்தபடி ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். 91ஆம் சங்கீதம் 91. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். glory to God. உங்களுடைய வேத பகுதியிலே 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Praise the Lord. Hallelujah. ஆகையால் என்கிறது 9ஆம் வசனத்தினுடைய தொடர்பு. 9ஆம் வசனம், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை என்ன செய்தாய்? உனக்கு தாவரமாய் கொண்டாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கணும். இந்த நாட்கள் யார் நமக்கு அடைக்கலமாக இருக்கணும்? கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கணும். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யார் அடைக்கலமாக இருந்தது? கர்த்தர் அடைக்கலமாக இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? 47ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லும்போது, சங்கீதம் 47 முதலாம் வசனம், தேவன் நமக்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான. இப்ப நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம் என்றால் ஆபத்து காலம். என்ன ஆபத்து காலம் என்றால் உயிருக்கு ஆபத்து காலம், ஜீவனுக்கு ஆபத்து காலம். இன்றைக்கு முழு உலகமும் ஏசிலே உட்கார்ந்து பழகினால கொஞ்சம் ஃபேன் காத்து போதுமான அளவு வராது. உங்களோட கூட நான் சஃபாரி போட்டு கொடுத்துட்டு தான் நிற்க அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஏசி யூஸ் பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் இந்த ஆபத்து காலம் முடியல. இந்த வைரஸுடைய காலம் என்ன செய்யல, முடியல. சில தீர்க்கதரிசிகளும் இது தொடரும் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நமக்கு ஒன்று தெரியணும், நாம் இருக்கிற காலம் என்ன காலம் தான்? ஆபத்து காலம் தான். இது என்ன ஆபத்து காலம்? வியாதியினுடைய ஆபத்து காலம். இந்த வியாதியினுடைய ஆபத்து காலத்திலே 91ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலே உன்னதமான கர்த்தரை யாரெல்லாம் தாபரமாய் கொண்டார்களோ அவருடைய வீட்டை வாதை அணுகாது. அல்லேலூயா. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருந்தார்களோ, நிச்சயமா சொல்வேன், நீங்க எல்லாம் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருந்தபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு இடத்தை வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு இந்த ஆபத்து காலத்தில், என்ன ஆபத்து எங்க இருக்குன்னே தெரியலையே, அதான பிரச்சனை. இந்த வியாதியினுடைய ஆபத்து எங்க இருக்குன்னே தெரியல. கம்பியில் இருக்குன்றாங்க, தரையில் இருக்குன்றாங்க, சேர்ல இருக்குன்றாங்க, கடையில் இருக்குன்றாங்க, எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான இந்த காலத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறார்? அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் முதல் ஆராதனைக்குள் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு நீங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்தை வாசி. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சும்மா சாதாரண பாதுகாப்பு இல்லை. எப்படி? உயர்ந்த அடைக்கலம், உயர்வான நிலையில். என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரதமருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை விட அவருடைய பாதுகாப்பு, அவருக்குள்ள பாதுகாப்பு தான் பயங்கரமா இருக்கும். அவர் இந்த சேத்துப்பட்டில் வராருன்னா ஒரு வாரமா இந்த இடத்துல என்னெல்லாம் பரிசோதிக்கணுமோ அவ்வளவும் சோதித்து, அதுக்கு பிறகு அவர் வருகிற நாட்கள் இன்னும் பலத்த ஆட்கள் எல்லாம் போட்டு கவனித்து தான் ஒரு ஏரியாவுக்குள்ள அவங்க வர முடியும்.
அந்த இடத்துல தான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் எனக்கு அடைக்கலம் மட்டும் இல்லை, அவர் எனக்கு எப்படிதான் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கடந்த எல்லா நாட்களிலும் ஆண்டவர் எப்படிதான் இருந்திருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாகவே இருக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். சில நேரங்களில் நாம சில ஆட்களை பார்க்கும்போது மீண்டும் அவர்களை பார்ப்போமா என்கிற அந்த கேள்வியோடு தான் அனைவரும் இருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்க்க, நீங்கள் என்னை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய அந்த உயர்ந்த அடைக்கலம் நமக்கு இருந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டார். நான் அங்கேயுமா நடந்து பேசும்போது முதல்ல இப்படி போயிட்டேன், கேமராவுக்கு இருக்கேன். ஏன்னா அந்த செய்தி ஆன்லைனில் போட வேண்டியிருக்கிறதுனால முதல் ஆதார செய்தியை பதிவு செய்ய சொல்லிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கங்க, ஏதோ நான் சாப்பிட்ட மருந்து, நான் சாப்பிட்ட நம்ம போட்ட மாஸ்க்கு, நம்ம கை கழுவுனது, நம்முடைய தற்காப்புக்காக நம்ம என்னெல்லாம் செய்தோமோ செய்து கொண்டு இருக்கிறோமோ இதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் அரசாங்கம் சொன்னதுக்காக நம்ம செய்யணும், பேசலாம். ஆனால் இன்றைக்கு நாம் சுகமாக இருப்பது உயர்ந்த அடைக்கலத்துக்குள் இருக்கிறோம், கர்த்தருடைய அந்த உயர்ந்த பாதுகாப்பு. ஏன்னா தாவீதுக்கு அது தெரியும். அதனால 18ஆம் சங்கீதத்தில் இந்த பாட்டை அவர் பாடும்போது கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். அப்படியானால் என்றைக்கோ சவுலாலே தாவீது கொல்லப்படணும், ஆனால் ஒரு முறையும் கொல்லப்படாதபடி தேவன் பாதுகாத்த காரணம் என்ன என்பதை தாவீது சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 91:14. எங்கதான் வைப்பேன்? நான் உயர்ந்த அடைக்கலத்துல தான் வைப்பேன்னு சொல்லிருக்கிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமே என்னதான்? உயர்ந்த அடைக்கலம். ஆகவே வாதை உன் கூடாரத்தை ஏன் அணுகல? விசுவாசிகளே, இந்த கொள்ளை நோய் ஏன் உங்க வீட்டுல அணுகல? இந்த வாதை ஏன் உங்க வீட்டுக்குள்ள வரல? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு நான் உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது, எகிப்தை அழிக்கும் வாதை வரும். ஆனால் எகிப்துக்குள்ளதான் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப எங்கதான் இருக்கிறாங்க? அழிக்கும் வாதை எங்க வருகிறது? எகிப்துக்குள்ளதான் வருது. அப்ப அந்த அழிக்கும் வாதை எகிப்துக்குள்ள வரும்போது அங்க யார் இருக்கிறது? தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் உள்ள இருக்கிறாங்க. அழிக்கும் வாதை உள்ள இடத்தில் தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? அழிக்கும் வாதை உள்ள இந்தியாவில் இருக்கிறோம். ஆனால் நாம எல்லாம் யாரு? கர்த்தருடைய. ஒரு சொல்லுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை என்ன செய்யும் போது? அழிக்கும் வாதை. அழிக்கும் போது அழிக்கும் வாதை. எல்லாம் சரி சொல்லுங்க. அழிக்கும் போது இந்த வாதை, இந்த வைரஸுடைய வேலை என்னதான்? மனுஷ வர்க்கத்தை அழிப்பது, மானிட பிறவியை அழிப்பது. அதனால தான் இந்த வியாதிக்கு நான் கொடுத்த பேர் சாத்தானுடைய வியாதி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எவ்வளவு பேர், எவ்வளவு டாக்டர்ஸ், எவ்வளவு அரசாங்க அதிகாரிகள், எவ்வளவு நர்ஸுகள்
கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் மரித்து போய்விட்டார்கள். இந்த வைரஸ் அநேக குடும்பத்தை அழித்தது, கொன்றது. டாக்டர்களாலே காப்பாற்ற முடியவில்லை. உதவி செய்ய முடியல. மனுஷனுடைய உயிரை காப்பாற்ற உதவி செய்ய முடியல. நீங்க நான் 7:30 முடிக்கணும், கர்த்தர் உதவி செய்வாராங்க. மற்றபடி பேசுற மாதிரி போய் நான் பேச முடியல. பார்த்து டைமை பார்த்து பேசணும், இப்படி நடக்கவும் முடியல. கொஞ்சம் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது. இப்படி நின்று நான் சிஎஸ் ஆகியிருக்கல, நான் பெண்டிகாஸ்ட் ஆகியிருக்கேன். நமக்கு இந்த நடந்து ஓடி பேசி பழகினாள். அதனால முடியல, என்ன செய்ய, அட்டென்ஷன் இருந்து பேச வேண்டியிருக்குது. இது அப்படியே கேட்பாங்க. நீங்க இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாதை எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வாதை. நீங்க அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்துட்டீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற சமயத்தில் அங்கே 22ஆம் வசனத்தை வாசியுங்க. ஈசோப்பு குழந்தைகளில் கொத்தை எடுத்து கிணிலிருக்கும் ரத்தத்தில் தோய்த்து லாக்டவுன் பண்ணிட்டேன். புரியுதா? யார லாக்டவுன் பண்ணாரு? தேவ ஜனத்தை லாக்டவுன் பண்ணாரு. அப்ப இதுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படிய கூடாதா? உங்களால் இந்த பைபிள் எடுத்துக்கல. இந்த புதுக்கமா பேசுற ஆட்களுக்கு நான் அவங்க எப்பவும் இந்த ஆன்லைன்ல பேசுறது, மற்றவங்க பேசுறதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டே வரேன். புதுக்கமா என்ன பேசுறாங்கன்னா, ஏன் நான் வெளியே வந்து ஆளை காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமா உன்னை காப்பாற்ற மாட்டார். அப்படி பேசக்கூடாது. வெளியே வராதுன்னு சொன்னது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. மலைக்கு ஓடி போன்னு லோத்துக்கு சொன்னது யாரு? கர்த்தர். ஏன் சோதகுமாரன் பட்டத்திலே காப்பாற்ற மாட்டாரா? அப்படின்னா காப்பாற்ற மாட்டார் லோத்து பையன். பின்னிட்டு பார்க்காத. ஏன் நான் பின்னிட்டு பார்த்தா காப்பாற்ற மாட்டாரா? அவளை உப்பு தூணாக்கினாரு, உன்னை மண்ணாக்கிடுவார். சிலர் எப்பவுமே வசனத்துக்கு முரண்பாடா பேசுறதுதான் வேத அறிவு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேத வசனத்தை வேத வசனமா பார்க்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் பார்க்கணும். நான் இருக்கிற இடத்திலையும் என்னை ஆண்டவர் பாதுகாக்க வல்லவர். சில நேரங்களிலே நான் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லுவதும் தேவனுடைய பாதுகாப்பு தான். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம விளங்கிக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம், வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அங்கே நான் வாசிக்கிறோம். அதே 28ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அப்படியே செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த அழிக்கும் வாதையின் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாதை அநேக இடத்தை அழிக்கிறது. சீனாவில் வரும்போது நிறைய பேருக்கு என்ன வந்தது தெரியுமா? இந்தியாவுக்கு வராது. அப்படிதான் ஒவ்வொரு நாடுகளும் நினைச்சிருப்பாங்க, அது சீனாவில் தான் வந்தது, அமெரிக்காவுக்கு வராது, அமெரிக்காவில் தான் வந்தது, இந்த நாட்டுக்கு வராது. ஆனால் உலக எல்லா நாடுகளிலும் வந்துச்சு, இந்தியாவிலும் வந்தது. எத்தனை லட்சம் மக்கள் அழிந்தார்கள், மரித்தார்கள், மடிந்தார்கள். மடிந்தது கூட அவ்வளவு இல்லைங்க, அவங்களை புதைச்ச விதம் இருக்குது. ஒரு நாய்க்குள்ள மதிப்பு கூட மனுஷனுக்கு கொடுக்குது. நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தவங்க தெரியும், ரொம்ப பரிதாபம். தூக்கி அப்படி புல்டோசர்ல தூக்கி பறக்கி போட்டாங்க. சில சரீரங்களை நம்ம அடக்கம் பண்ணும்போது ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணுவோம். ஆனா இந்த வைரஸுடைய காலத்தில் அதுக்கு இடமே இல்லை.
தொற்றும் அப்படின்றது, இந்த வைரஸ்னாலே தொற்றுதல், அவ்வளோதான். அதை சொல்ல மறந்துட்டேன். வைரஸ் அப்படின்னா தொற்றுதல். கொள்ளை நோய் என்றால் கொள்ளை கொண்டு போய்விடும், குடும்பத்தையே கொள்ளை கொண்டு போய்விடும். இப்போ நாம் எல்லாம் தப்பிச்சு வந்துக்கிறோம். அல்லேலூயா. ஏன்? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ ஆராய் கொண்டார். நீங்கள் எல்லாம் அப்படி ஒருத்தரை கணவனை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லணும், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை. அம்மா நீங்கள் தாமரமாக கொண்டீங்க, அதனால நீங்கள் நல்லா இருக்கீங்க. அப்படி அம்மா சொன்னோம், அப்படி அப்பா சொன்னோம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? தாபரமாக இருக்கிறார். ஆகையால் வாதையும் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. இந்த இந்தியா முழுவதும் கொள்ளை நோய் பரவி இருக்கிற இந்த உலகத்திலே உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அந்த வாசித்த 13ஆம் வசனத்திலே நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை என்ன செய்யக்கூடாது? உங்களுக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் யோசிச்சுட்டார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? இந்த கொள்ளை நோய் உன் கூடாரத்தை அணுகக்கூடாது. இந்த வாதை உன் வீட்டை அணுகக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாதை என் வீட்டில் இதுவரைக்கும் நீ அணுகாததுக்காக ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு நிமிடம் சொல்லிடுங்க. சொல்லாவிட்டாதீங்க. ஆண்டவரே, இந்த வாதை என் வீட்டுக்குள்ள வரல ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் என் வீட்டுக்குள்ள வரல ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. காரணம், நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுட்டீங்கப்பா. எங்களை உயர்ந்த பாதுகாப்பின் அடைக்கலத்தில் நீர் வைத்து விட்டீங்க. நன்றி ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாதபடி இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் 30. அப்பொழுது பார்வோன் சகல ஊழியக்காரர் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எங்கே உண்டாயிற்று? எகிப்திலே உண்டாயிருந்தது. சாவி இல்லாத ஒரு வீடும் இருந்தது இல்லை. சரி, சாவி இல்லாத வீடு இருந்ததா? இருந்தது. அது எந்த வீடு சொல்லுங்க? இப்போ சாவி இல்லாத வீடு தேவ ஜனங்களுடைய வீடு, சாவி இல்லாத வீடு. இயேசுவின் ரத்தத்தை நிலைக்காலிலும் கதவுகளிலும் பூசப்பட்ட வீட்டுக்கு என்ன இல்லை? சாவி இல்லை. கல்வி தட்டி கட்ட வேண்டும். சாவி இல்லாத வீடு எங்க? ஒன்றும் இல்லை என்று சொல்வது யாருக்கு தெரியுமா? எகிப்தியருக்கு மட்டும்தான் சாவி. ஏன்? இந்த எகிப்தியர் நம்முடைய ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, அந்த கர்த்தர் யாருன்னு பார்வோம் கேட்டாங்க. மோசே போய் என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. எத்தனை அதிகாரம்? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். நான் இஸ்ரவேலை என்ன செய்யல? நான் விட மாட்டேன் அப்படின்னு தீர்க்கமா சட்டம் போட்டேன். நான் விட மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்போ எகிப்தில் வந்த அத்தனை வாதைக்கு ஒரே ஒரு காரணம், தேவ ஜனங்களை ஆராதிக்க விட்டாங்க. தேவ ஜனங்களை என்ன செய்யல? ஆராதிக்க விட்டாங்க. அப்போ 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உடனே என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனம். எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாது இருந்தால் மோசே எப்படி சொல்றாரு? நல்ல வார்த்தையை கவனிங்க. தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் போக வேண்டும்.
இருந்தால் என்ன வரும்? கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் என்ன செய்யும்? வரும். முதல் சொல்ற இது வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முதல் குறிப்பிட சொல்லிட்டு இருக்கிறேன், எகிப்தரை அழிக்கும் வாதை இந்த இந்தியாவை அழிக்கும் வாதை, இந்த உலகத்தை அழிக்கும் வாதை இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வரல. இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வரல, 7-10 வரைக்கும் வரல. இனியும் வரக்கூடாது. இனிமே வரக்கூடாது. அதுக்கு நீங்க இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும். என்னை இன்னும் உயர்ந்ததாக இந்த நோவாவுடைய பேரை அபராத்து மலையில போய் என்ன செய்ததான்? ஏன்? அது தாழ்வான மலைகள் எல்லாம் இருந்தது. ஏன்னா அந்த மலையில நின்னாலும் பேழைக்குள்ள என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, பேழையை கொண்டு போய் எங்க நிறுத்தினாரு? அதுதான் அந்த உயர்ந்த இடம். அங்கிருந்து தான் ஜனங்களை இறக்கி விட சொன்னார். அந்த பிரசங்கத்தை தான் ஆயத்தப்படுத்தினேன், நோவாவும் பேழையும் சொல்லி. ஆனால் ஆண்டவர் நேற்று இரவில் மாட்டிட்டார். நேற்று உபவாசத்தில் வரும்போது சில காரியங்களை நான் பேசினேன். அது அந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. அவனுடைய பிள்ளைகளே, பார்வோன் அதை செய்யாத போது 12ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசித்த அந்த பகுதியில் ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். இந்த சத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மற்ற சபை மக்கள் ஏதாவது கேட்கிறாங்களா, தெளிவா சொல்லுங்க. இல்லாவிட்டால் விதறி போவாங்க, சோர்ந்து போவாங்க, விழுந்து போவாங்க. அந்த 12ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 30ஆம் வசனத்தில் வாசித்தோம், சாவில்லாத வீடு ஒரு வீடும் இல்லை எகிப்திலே. இதை இப்பதான் நீங்க ஜாக்கிரதையா கவனிக்கணும் ஒரு விஷயத்தை. இந்த வார்த்தைக்கு இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாக, எந்த வார்த்தைக்கு? ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டு நிலைக்காலையிலே இதுல தெளிச்சா ஆண்டவர் என்ன பாதுகாப்பாரா அப்படின்னு அமைதியா இருந்திருப்பார் என்று சொன்னார். அந்த வீட்டில் என்ன வந்துருக்கும்? சாவு, வாதம். இது மோசே ஏதோ சும்மா சொல்ற, அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படி இருந்தால் எகிப்திலே அழிக்கும் வாதை யாருக்கும் தான் வந்திருக்கும். இந்த ரத்தத்தை வீட்டு நிலைக்காலிலே பூசாத அந்த வீட்டிற்கும் அந்த வாதை நிச்சயமாக. ஆனால் அன்றைக்கு அவங்க எல்லாரும் இந்த விஷயத்திலே அங்கே நீங்க அதிகாரத்திலே நாம வாசிக்கும் போது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனம், ராத்திரியிலே அவன் மோசேயும். இப்ப யார் கூப்பிடுறது? இப்ப யார் கூப்பிடுறது? வசனம் புரியுதா? எப்ப கூப்பிடுறாரு? ராத்திரியில. ஒரே அழுவ சத்தம், ஐயோ நம்ம வீட்டுல பிள்ளை செத்து போச்சு, மொத்த பையன் செத்து போயிட்டான், ஒரே கூப்பிடுற. உடனே ராத்திரியில யாரை கூப்பிடுறாங்கள? அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து ராத்திரியிலே சொல்ற, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரை எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் சொல்லபடி கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை. சரி, இதுக்கு முன்னாலதான் யார் யாரை போய் பார்த்தது? இதுக்கு முன்னாலே யாரை போய் பார்த்தது? மோசையும் ஆரோனும் தான் போய் அடிக்கடி யாரை பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் யாரை போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க? நம்ம பார்க்க வேண்டாங்க, முழங்கால இருங்க, அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, என்ன கூப்பிடுவாங்க. அப்படி விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். இதுக்கு முன்னாலதான் யாரு போய் நின்னுது? மோசையும் பார்வோனும். எப்பா தவளை வந்துச்சு, தவளை போயிடுச்சு, என்ன போலாமா? முடியாது. என்னப்பா மறுபடியும் அடுத்த நாள் போறாங்க, மோசையும் ஆரோனும். வெட்டுக்கிளி வந்துச்சு, வெட்டுக்கிளி செத்து போச்சு, நாங்க ஆராதிக்க போலாமா? முடியாது, போ தச்சு விட்டாரு. ஒவ்வொரு முறையும் வேற. இப்ப யார் தேடி வரா? என்னைக்காவது ஒரு நாள்
நம்ம வழிக்கு வந்துதான். எதிர்க்க விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாக ஒரு லட்சம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுக்கு தோல்வி போல தெரியும், ஏமாற்றம் போல தெரியும், ஒரு சில அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு நாள் சோர்ந்துடாதீங்க. 12ஆம் அதிகாரம் வரைக்கும் காத்திருக்கணும். 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சம்பவம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. ராத்திரியிலே பார்வோன் அழைக்க என்னதோ ஏதோ போகிற நேரத்தில் அவர் சொல்ற, இப்ப என்ன செய்யுங்க, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீங்கள் ஆராதிக்கிற வரைக்கும் வாதங்கள் வீட்டில் இருக்காரு. சபை மூடி இருந்தாலும் சில விசுவாசிகள்லாம் குடும்பமாக வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன், மனைவி, பிள்ளைகள், நீங்கள் அடியனுடைய செய்திகளை கேட்டு அந்த செய்தி நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தெரியுமா? நீங்கள் சும்மா அப்படி சாதாரணமாக நினச்சாதீங்க. சில வீட்டில் இந்த செல்ஃபோன் வசதி இல்லை, ஆனாலும் சத்தியம் டிவியில் பாஸ்டர் மோகன் செய்தி, பாஸ்டர் தாமஸ் உடைய செய்தி, நீங்கள் எல்லா செய்தியும் கேட்கக்கூடாது. சில செய்தியெல்லாம் உங்களுக்கு எடுத்து குட்டிச்சோறாக்கிற செய்திகள்லாம் வருகிறது என்பதை வேத ஞானம் உள்ள சகோதரர்களுக்கு தெரியும், சாதாரண ஆட்களுக்கு தெரியாது. சில போதனைகள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திலும் நீங்கள் நினைத்திருக்கிற உபதேசத்திலும் மாறாக பேசுகிற உபதேசங்கள் வந்தது. ஆனால் சத்திய டிவியிலே பாஸ்டர் மோகன் அவர்கள், மோகன் சின்னாசல் அவர்கள், எம்டி ஜெகன் அவர்கள், இவங்கெல்லாம் எச்சரித்து நம்மை வருகைக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்திகளை கொடுத்து நம்மை நடத்தினார்கள். சில ஆட்கள் சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் ஃபோனில், எங்கள் ஃபோனில் அந்த வசதிலாம் இல்லை, அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் டிவியில் பார்க்குறோம். சரி, ஏதோ ஒரு செய்தியை ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன செய்கிறாங்க, பார்த்து கர்த்தரை ஆராதிச்சிட்டாங்க. கரெக்டாக நீங்கள் யாரும் ஆராதிக்க மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இனிமேல் ஆராதிக்க மாட்டா எது வந்துடும்? சபை நீங்க உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு வரலையோ வரலைய, நீங்க உங்க வீட்டில் என்ன செய்வீங்க? கர்த்தர் ஆராய்ச்சிங்களா? சாத்தான் ஜெயிச்சானா நீங்க ஜெயிச்சீங்க. இப்ப சொல்லுங்க, அரசாங்கம் ஜெயிச்சதா நீங்க ஜெயிச்சீங்க? நம்ம தான் ஜெயிச்சோம். சொல்லுங்க, நாங்க ஜெயிச்சோம். இன்னும் சொன்னா கொஞ்சம் இன்னும் ஆழமா சொல்லுவேன். நீங்க சபையில வந்து ஆராய்ச்சியை விட வீட்டில் ரொம்ப ஆராய்ச்சிருப்பீங்க, நல்ல விடுதலையோடு ஆராய்ச்சிருப்பீங்க. உங்க பையனை பாட சொல்லி, உங்க மகளை பாட சொல்லி, உங்க பையனை வசனம் வாசிக்க சொல்லி, உங்க மகளை வசனம் வாசிக்க சொல்லி, நீங்களே உங்க குடும்பத்துக்கு ஆசாரியரா இருந்துக்கிறீங்க. கலந்தர் கண்டுபிடிங்க, நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆசாரியரா மாறினீங்க. பாடணும் இல்லையா? ராஜாக்களும் நாங்களே. இந்த மாசம் தான் நீங்க தான் யாரா இருந்தீங்க? ராஜாக்களும் நீங்களே, ஆசாரியர்களும். இந்த ஞானம் உள்ள விசுவாசிகள்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த ஆராதனை ஒண்ணுக்கு தாங்க கர்த்தர் எகிப்து அழிப்பேன்னு சொன்னார். இந்த ஆராதிக்க விடு, என் ஜனங்களை விடுதலையாக்குன்னு சொல்லல, என் ஜனங்களை என்ன செய்ய விடு. நம்ம ஆராதனை இருக்கிற வரைக்கும் சபை கூட்டப்பட்டு இருந்தாலும் இந்தியாவிற்கு அநேக விசுவாச குடும்பங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். நேரம் எது கரெக்டு? என் வாட்சில் ஒரு நேரம், அது ஒரு நேரம், எதை கரெக்டா? ஃபாஸ்டாக சரி சரி ஓகே. ஏன்னா அடுத்த ஆராதனைக்குள்ள நேரத்தை நமக்கு சொல்லலாம். உங்களுக்கு தெளிவான ஒன்றை நான் சொல்லிட்டேன். மாதிரி உங்களுடைய கூடாரத்தை என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. அதுக்கு ஒன்று, நீங்கள் இஸ்ரவேலாகவே இருக்கணும். நீங்கள் தேவ ஜனங்களாகவே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு நாளும் எகிப்தியராய் மாறக்கூடாது. அது வேற விதத்தை சொன்னால் புறஜாதியாக மாறக்கூடாது. நீங்கள் புறஜாதியாக மாறிட்டீங்கன்னா இது வந்து உள்ள வாரம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராய்ச்சிட்டே இருப்பேன். சிங்க கெபிலையும் தானியேல் ஆராதித்திருந்தார். அக்கினி சூளையிலையும் 3 பேர் ஆராதித்தார்கள். உபத்திரவின் மத்தியிலே, பாட்டுகளின் மத்தியிலே ஆராதிங்க. இந்த அழிக்கும் வாதை உன் குடும்பத்துக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக்குள்ளே அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையினுடைய எந்த இடத்திலும் எனக்கு நேரம் இல்லை,
நீங்க சொல்லி தேவையில்லாத வேதனைகளை உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் கொண்டு வந்து விடவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் வசனம். என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை, என்ன பட்டயம் இது? கொள்ளை நோய் என்பது பழிவாங்கும் பட்டயம். இந்த பட்டயத்துக்கு யாருமே தப்ப முடியாது. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். 26, 25 பார்க்கிறோம். என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு கொள்ளை நோயை. இப்ப சொல்றது யாருக்கு சொல்ற? இஸ்ரவேல் மக்கள். முதலாவது எகிப்திற்கு வர பண்ணின. இப்ப இரண்டாவது பகுதி இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்றார். எதுக்காக? என் உடன்படிக்கை நீ என்ன செய்ததுனால, ஞானஸ்நான உடன்படிக்கை மீறினால என்ன வந்துடும்? எது வந்துடும்? பாருங்க, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணீங்களா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? ஆமா. யாரும் உங்களை இந்த ஞானஸ்நானத்தை கட்டாயப்படுத்தலையா? இல்லை. பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டா? இப்ப யாரு இந்த ஞானஸ்நானத்தை இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க? கேட்கறதே இல்லை. அதனால என்ன ஆயிடுதுன்னா பின்மாற்றம் வருது. அந்த நாட்களில் பெந்தெகோஸ்தே பாஸ்டர்லாம் இன்னைக்கும் சிபிஎம்ல அதை செய்யறாங்க. நான் ஏன் அடிக்கடி சிபிஎம் சொல்றேன்னா, எங்க அப்பா எல்லாம் சிபிஎம் டாக்டர், எங்க அப்பா எங்க அம்மா, அதனால எனக்கு அந்த சிபிஎம் ஆவியில் எனக்கு உள்ள அந்த ரத்தம் ஓடுது. வயசெல்லாம் அந்த ரத்தத்துல நான் நிற்கிறேன். இந்த கொரோனா காலத்துல பார்த்து சில விஷயத்தை என்ன சொல்றதுக்கு எனக்கு அனுமதிக்க மாட்டேங்குது நேரம். என்னை பார்த்து சிலலாம் போட்டு பேசுங்க, கை கட்டி பேசுங்க, எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் நான் சொன்னேன், அவன் வீட்டுக்குள்ள பசினியும் பட்டினியும் காய்ச்சி இல்லாமல் ஐயோ அழுது உடம்பு ஊழிக்காரன் சரி, விசுவாசிக்கும் சரி, வேலை போச்சு, வியாபாரம் போச்சு, ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க நிறைய மக்கள். இதில் நான் எனக்கு ஒரு கோட்டு தான் ஒரு கேடு. நான் அப்படியே சொன்னேன், இப்போ எனக்கு கோட்டு தான் எனக்கு கேடு, ஒரு டை தான் எனக்கு ஒரு கேடு. இந்த கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை சபைக்கு கொடுக்கிற வரைக்கும் இதுதான் என் பிரதிஷ்டம். ஆனால் நிறைய பேரை நீங்க பார்த்துருக்கீங்க, இப்போ சுடரொளி விடிவெளி மாதிரி போட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் அதெல்லாம் மாறணுங்க. நம்ம ஜனங்களோடு கூட நம்ம என்ன செய்யணும்? சரி, நம்ம திருமண நேரத்தில் உடன்படிக்கை, கணவன் மனைவியோடு, மனைவி கணவன், ஞானஸ்தான நேரத்தில் உடன்படிக்கை, பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது உடன்படிக்கை, எல்லா இடத்துலையும் பாருங்க உடன்படிக்கை இருக்கு. ஆனால் இந்த உடன்படிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மீறவே கூடாது. அப்படி மீறினால் இந்த வாதை என்கிற பட்டயம் வரத்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? வாதை என்கிற பட்டயம் வரும். எங்க வரும்? இஸ்ரவேல் மக்களுக்கு தான். இப்போ நான் சொல்ற இரண்டாவது இஸ்ரவேல் மக்களுக்கு தான். அந்த வசனத்துல உங்கள் மேல் வர பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு நான் எதை அனுப்புவேன்? கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே. நீங்க அதுக்கு முன்னால பாருங்க, 12ஆம் வசனம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்ப இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்குது, முரண்பாடு இருக்குது. 12ஆம் வசனத்திலே நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறது. அப்ப என்னுடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல எதுவரைக்கும் அவருடைய ஜனங்களாய் இருப்போம், அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக ஜீவிக்கிற வரைக்கும் தான் என்னது? நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்வார்?
உலாவுவா. சபையில் உலாவுறது மாதிரி உங்கள் வீட்டில் யார் உலாவுவா? வாதம் வருமா? உங்கள் கூடாரத்தில் வாதம் வருமாங்க? யார் உலாவுறது உங்கள் வீட்டில்? இப்போ சொல்லுங்க, என் வீட்டிலெல்லாம் கர்த்தர் உலாவுகிறார் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் விட்டு சொல்லுங்க. சபையில் மட்டும்தான் கர்த்தர் உலாவேன், உங்கள் வீட்டிலெல்லாம் பேய் உலாவனா பைபிள் இருக்குது. கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ளே அசைவாடுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கூடாரங்களிலே இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்திரத்தின் அந்த கூடாரத்தின் மத்தியிலே தேவன் என்ன செய்தாராம்? உலாவிக்கிட்டே இருந்தாராம். ஏன் உலாவினார் தெரியுமா? அவர் உலாவினதை மோசைக்கு தெரியும், ஆரோனுக்கு தெரியும், தேவ ஜனங்களுக்கு தெரியாது. அவர் உலாவிக்கிட்டே இருக்கிறார். எங்கேயாவது சாத்தான் உள்ள வந்துடுறானா, எங்கேயாவது கொள்ள நோய் உள்ள வந்துடுதா, எங்கேயாவது ஜனங்களுக்கு பட்டயம் வருதான்னு பார்க்கறதுக்கு இரவும் பகல் என்ன செய்வார்? அவர் உலாவிக்கிட்டே இருந்தார். நீங்க தான் என் ஜனம் சொன்னார். எப்போ? அவருடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும். ஆனா அதுக்கு பிறகு 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் என் கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின் படியையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்கள் ஆகில் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு உள்ள வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உங்கள் நடுவிலே உலாவின கர்த்தர் இப்போ உங்க நடுவில் இல்லாம உங்க நடுவில் உங்க வீட்டில் அதுக்கு பிறகு எப்படி மாறுதுன்னா அப்படியே தலைகளாக மாறி 21ஆம் வசனத்துல நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனது இல்லாமல் எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் சில ஆட்கள் ஆன்லைன்ல பேசுறதெல்லாம் நம்பிடாதீங்க. அன்புள்ள ஆண்டவர் தண்டிப்பாரான தண்டிப்பார், சிட்சிப்பார். சில ஆட்கள் அவர்கள் தவறானவர்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதா. யாருடைய பாவங்கள்? இஸ்ரவேலுடைய பாவங்களுக்கு தக்கதா. என்ன ஆராதனை? இப்ப வந்தது ஒரு அர்த்தனை தான், இன்னும் 6 அர்த்தனை இருக்குது. பயமுண்டு சொல்லலை, நமக்கு வரக்கூட 7 அர்த்தனை கிடையாது, 70 அர்த்தனையும் கிடையாது, 700 கிடையாது, நமக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. எப்ப தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிறவர், அவர் உங்கள் தேவனாய் இருக்கிறவர், நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறவர், இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் உண்மையாய் இருக்கிறவர், அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிற வரைக்கும் ஏழத்தனையான வாதை உங்கள் மேல் செய்யப்படுவேன். வரப்பணி 25ஆம் வசனத்தில் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே என்ன செய்வேன்? இஸ்ரவேல் மக்கள் நடுவில். 2வது எச்சரிப்பதுதான், நான் கிறிஸ்தவனாயிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்றபடி, வசனத்துக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யணும்? நாம் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற அந்த உடன்படிக்கையின் ஜீவியம் நமக்கு இருக்கணும். தெய்வ வசனத்துக்கு ஏற்ற ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படாத இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையையும் வாதையை ஆண்டவர். சரி, அப்படிதான் கேட்குறாங்க. அப்படியான ஏன் பாஸ்டாங்கெல்லாம் நான் யாரையும் நியாயத்திருக்க மாட்டேன், நான் நியாயத்திருக்கிற பாஸ்டர் கிடையாது. எந்த ஊழியர்களும் யாரையும் நியாயத்திருக்க கூடாது. நீ பரல போவேன், நீ நடந்துட்டு போவேன், நியாயத்திருக்கிற ஊழியத்தை எந்த பாஸ்டரும் கொடுக்கல. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால நீங்க அப்படியான அவரையே இருந்த தப்பான பதிலாம் சொல்லாதீங்க. என்ன, நான் அப்படிப்பட்டவங்க சொல்லுவேன், இது நான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் எங்ககிட்ட என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா நான் அவரை நியாயம் எடுத்து நாளைக்கு என் மேலே கொள்ளை அனுப்பிட்டாருன்னா அது வம்பு பிடிச்ச வேலை.
தேவையில்லாத வேலை. நம்ம ஆண்டவருக்கு நியாயம் கேள்வி கேட்க வேண்டாம். தெரியுமா உங்களுக்கு? கேட்கக்கூடாது. கவனமாக இருப்பார். ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாக தான் செய்வார். அல்லேலூயா. நான் ஆன்லைனில் ஒரு முறை பேசும்போது சொன்னேன், சிலரை ஆண்டவர் கொள்ளை நோய் வருவதற்கு முன்பதாகவே, இந்த வாதை வருவதற்கு முன்பதாகவே சில ஊழியர்களாக இருக்கட்டும், சில விசுவாசிகளாக இருக்கட்டும், அவருடைய மரண நாள் ஊழியக்காரருக்கு தெரியாது, விசுவாசிகளுக்கு தெரியாது. இது என்னுடைய பதில். அவருடைய மரண நாள கொள்ளை நோய் வருவதற்கு முன்பதாகவே அவருடைய மரண நாள ஆண்டவர் ஏப்ரலில் வச்சிருந்திருப்பார், மே மாதம் வச்சிருந்திருப்பார். அந்த அவர் குறித்த அந்த மரண நாளில் அவங்க என்ன செய்றாங்க? கட்டுரையாளர்கள் போனாங்களே ஒழிய ஏன் இதில் போனாங்கன்றது இந்த கொரோனா நாட்களில் வந்ததை கொண்டு போய் தேவ பிள்ளைகளோட கூட முடிச்சு போட்டக்கூடாது. சொல்லலாம், சரி இந்த கொரோனா முடிஞ்சிச்சுன்னா வாங்க வரல சொல்லு, வருமா வரல? அது இல்லை, வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒன்று நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சும்மானா சாதாரணமாக செத்தமெல்லாம் எதில் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த பொய் புத்திராட்டெல்லாம் நம்பி சோர்ந்து போயிட்டாங்க. ரைசலாம் புரியுதா? சும்மா ஆட்கள் நெஞ்சு வழியை செத்துவங்க, சாதாரண ஜோரத்தில் செத்துவங்க, என்னமோ நடக்குது ஒரு பக்கம். அதனால தான் சொல்கிறேன், இந்த வைரஸ் காலத்தில் இறந்து போன தெய்வ பிள்ளைகள் ஊழியர்கள் இருக்கலாம். இந்த வைரஸே இல்லாவிட்டாலும் அவருடைய மரணநாள் இந்த மாதங்களில் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். தேவனுடைய தீர்மானத்திலே, தேவனுடைய அவருடைய டைரியில அது குறிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய மரணநாள், என்னுடைய மரணநாள் உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னுடைய மரணநாள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உங்கள் மரணநாள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஒன்று கர்த்தர் என்ன தெரியுமா? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். அதுதான் விஷயம். நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அதை சொல்லவே மாட்டார். ஏன்னா சொன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். மரணத்தை பற்றி நாம் பேசினாலே சிலருக்கு பயம்தான் வருது. புரியுதா? அதை சொல்லவே மாட்டேன். ஆனால் மரணம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது, மரணம் நியமிக்கப்பட்டது, மரண நாளும் யாரால் குறிக்கப்பட்டிருக்கிறது? அவரால் தான் குறிக்கப்பட்டது. இயேசுடைய உயிரை எடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது, சாதாரண முடியாது, அதிகாரிகளால் முடியாது. ஏன் சொன்னார்லவா, நான் என் ஆவியை உங்க கையில் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அப்படித்தான் பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால ஒழிய உனக்கு சிலுவையில் அறைய என்னை விடுதலை பண்ண உனக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஒரே சொல்லுவோமா? என் உயிரை எடுக்க இந்த வைரஸுக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, என் உயிரை எடுக்க இந்த வைரஸுக்கு அதிகாரம் கிடையாது. என் ஜீவனை எடுக்க எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. பேசலாம். காலவழியில இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே வாதை வந்தது. காரணம், உடன்படிக்கையை மீறி செவி கொடுக்காமல் போனதுனால. மூன்றாவது காரியம், துர்க்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில, துர்க்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, உபாகம் 28:21, இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் எதிர்மான 21 நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோயை உன்னை என்ன செய்ய பண்ணுவேன்? கொள்ளை நோயை நான் என்ன செய்ய பண்ணுவேன்? பிடித்து கொள்ள பண்ணுவேன். ஏன் கொள்ளை நோயை பிடித்து கொள்ள பண்ணுவேன்னு சொன்னார்? 20ஆம் வசனம், என்னை விட்டு நீ என்ன செய்தாய்? விலகி
உன் துர்க்கிரிகை நிமித்தம். பார்த்தீங்களா, என்னை விட்டு நீ செய்து வருகிற துர்க்கிரிகை நிமித்தம். ஆண்டவரை நம்ம விட்டுட்டோம்னா நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்ட கிரியைகள் தான்? துர்க்கிரியைகள். தேவ ஜனங்களே பாருங்க, உபாகம் யாத்திரா 32 அதிகாரத்துல மோசே மலையின் மேல் இருக்கும்போது கீழே ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். எத்தனை விதமான பாவங்கள் துர்க்கிரியைகள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே வந்தது. அப்படி வரும்போதெல்லாம் எது அவர்களுக்கு வரக்கூடாதோ அதெல்லாம் அவர்களுக்கு வந்ததே. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. அப்ப நாம் எவ்வளவு கவனமா இருக்கோம்? முதலாவது உடன்படிக்கை மீறினால் கொள்ளை நோய்கள் வாழை கூட இருக்கிறாங்க. இரண்டாவது வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நாம் ஒரு நாள் விளங்கக்கூடாது. ஆண்டவரோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நெருங்கி நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே நிறைவாக இருக்க வேண்டும். சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுவேன்னு சொன்னார், உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன். ஆன்லைன்லாம் பேசும்போது சொன்னேன், ஒவ்வொரு சபையை பற்றியும் பேசுகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து அந்த சபைகள் குறித்து நான் பேசுவேன். ஒவ்வொரு சபைகளை குறித்தும் அடுத்த வாரத்தில் நான் பேச ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சபையை ஆண்டவர் பார்க்கும்போது, சபையாரை பார்க்கும்போது என்னுடைய சபாரியை பார்க்க மாட்டார், உங்களுடைய ஒயிட் சாரியையோ ஒயிட் சுடிதாரையோ பார்க்க மாட்டார். ஆண்டவர் எதை பார்ப்பார் தெரியுமா? நம்முடைய கிரியைகளை தான் பார்ப்பாங்க. அவர் சொல்லணும், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உன் கிரியைகள் எனக்கு முன்பதாக நிறைவாக இருக்கிறபடினாலே பாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது. கொள்ளை நோய் உன் குடும்பத்தில் அடங்காது. மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பிரியமாகவே இருக்கணும். அல்லேலூயா. தேவ சபையின் மேல், தேவ சபையாரின் மேல் கர்த்தர் எப்படி இருக்கணும்? என்னை பார்க்கும்போது, உங்க மேல பார்க்கும்போது கர்த்தர் எப்படி இருக்கணும்? அளவு கடந்த ஒரு பிரியம் இருக்கணும். எரேமியா 14 அதிகாரம் 12 வசனம். எரேமியா கர்த்தர் என்னை நோக்கி, நான் சொல்ல வசந்தா, அவர்கள் உபவாசித்தாலும் அவர்கள் விண்ணப்பத்தை நான் என்ன செய்வதில்லை, நான் கேட்க மாட்டேன். அவங்க உபவாசித்தாலும் அவருடைய விண்ணப்பத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் என்ன செய்வதில்லை, பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். புரியுதா? கர்த்தர் மேல பிரியமாக எதை அனுப்பிடுவார்? ஏன்னு சொல்லுங்க. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளையினாலும் நான் அவர்கள் என்ன செய்வேன், நிர்மலமாக்குவேன். 10 வசனம். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் யாருமே பிரியமாயிராமல். இந்த காலவெளியிலே 3 காரியத்தை சொல்றேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவருக்கு செவி கொடுத்து உடன்படிக்கையை நிலைத்திருக்கிறது, வாதை கூடாது. இரண்டாவது, நம்முடைய கிரியைகள் எப்பொழுதும் தேவனுக்கு உண்பதாக நிறைவாகவே இருக்கட்டும், வாதைகளை கூடாரத்தில் நடக்காது. மூன்றாவது, இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது போல மறிக்கிற வரைக்கும் யாருக்கு பிரியமாயிருங்க, தேவனுக்கு பிரியமாக இருங்க. பாட்டு மட்டும் பாடினா போல நமக்கு பிரியமானதை செய்யும். திரும்ப ஆண்டு கேட்பார், நீ எப்பதான் எனக்கு பிரியமானதை செய்ய? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய. அவருக்கு பிரியமானது என்ன? இப்ப நீங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களே, இது யாருக்கு பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேதத்தை தேடி தேடி கண்டுபிடிங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதெல்லாம் எங்க இருக்கிறது? அதை பார்த்து 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 அதை நீங்க செய்துட்டே இருங்க. பாஸ்டர் சொன்னார் என்றெல்லாம் பேசக்கூடாது.
வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தருக்கு பிரியமானதை என்னெல்லாம் செய்யணும்னு வேதம் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. வாதையும் கூடாத என்ன சொன்னாங்க. இந்த காலையில் எழுதிப்போமா? வாதையும் கூடாத என்னை ஆண்டவரே நடத்தும். வாதையும் கூடாதது அணுகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. இதுவரைக்கும் அணுகலை, இனியும் அணுகாது. நம்பிக்கையோடு போங்க. இந்த காலை 6 வந்தவர்கள் மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஆனால் காலையில் வராத சிலரை மாலையில் வர சொல்லியிருக்கிறேன். நாம் கவனித்து மாலையில் வேலை செய்திருக்கோம். மற்றவருடைய பிள்ளைகளே இந்த காலவெளியிலே ஆண்டுடைய சமூகத்தை நம்பித்தான் ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே இந்த ஆபத்தான இந்த உயிர் சேதத்தை உண்டாக்கும் இந்த வைரஸ் காலத்தில் எங்களை ஜீவனோடும் சுரத்தோடும் நிலத்தோடும் நீ வைத்திலே உனக்கு சொல்கிறேன். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உங்களில் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி எங்களை ஆண்டவரை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து ஆராதித்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுக்குள்ளே இந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் இருப்பதாக, தெய்வீக பாதுகாப்பு நீர் அடைக்கலமாய் இருந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைப்படி இந்த காலவிலே ஆராதிக்க நீங்களை தகுதிப்படுத்துவதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதுமே நினைப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.